நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக உங்கள் போன்ஸை மெயின்டைன் பண்ணணுமா, அப்போ கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவை பிரண்டையை நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நாக்கு அரிக்காது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிரண்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மீனூஸ் பேஜ். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கட்டு பிஞ்சு பிரண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பிரண்டையை மட்டும் பார்த்து வாங்குங்க. பிஞ்சு பிரண்டை உங்களுக்கு கை அரிக்காமல் எண்ணெயெல்லாம் தடவவே வேண்டாம். சூப்பராக உங்களுக்கு அப்படியே உரிக்கும் போதே அழகாக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பிரண்டையில் 4 சைடு உரித்து எடுத்துட்டிங்கன்னா நடுவில் இருக்க அந்த பிரண்டை தண்டு கிடச்சிரும். அதை நம்ம குட்டி குட்டியாக நல்லா இந்த மாதிரி நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டும், ஒரு 10லேருந்து 15 வெள்ளைப்பூண்டும், ஒரு 3-4 வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு அந்த பிரண்டையை மட்டுமே தனியாகவே நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரி நல்லெண்ணெயில் தனியாக வதக்கும்போது அந்த காரத்தன்மையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சி நல்லா பக்குவமாக கிடச்சிரும். ஸோ பிரண்டை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10லேருந்து 15 வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளைப்பூண்டும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி வரும்போது அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகாவை சேர்த்து ரெண்டையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. கட்டாயம் இந்த பிரண்டை உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். அது சுடு சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறனால அந்த காரத்தன்மை இன்னும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிரண்டை, வெள்ளைப்பூடு, வரமிளகாய், புளி, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு சட்னி மாதிரி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி மறுபடியும் நல்லா வதக்கி சுருண்டை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் வெளியே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளனா ஒரு 10 நாள் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ 2 வாரத்துக்கு ஒரு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லா சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், ஆரோக்கியம்